வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A இதுக்கான நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வர இருக்குது. எக்ஸாம் அக்டோபர் சொல்லியிருக்காங்க. நோட்டிபிகேஷன் குறிப்பிட்ட டேட்ல, அதாவது ஆகஸ்ட் 11 கண்டிப்பா வந்துடும் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் சொல்லிட்டாரு. அதனால நம்பி படிக்கலாம். எக்ஸாம் அக்டோபர் 25 கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த வருஷத்துல அந்த நோட்டிபிகேஷன்ல கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 எல்லாம் குறிப்பிட்ட தேதியில எக்ஸாம் நடக்கல. பல்வேறு காரணங்கள் இருக்குது, நம்ம ஆராய தேவையில்லை, அதுக்கு நேரம் இல்லை. அதை வச்சு பார்க்கும் பொழுது குரூப் 2 எக்ஸாமும் அக்டோபர் 25 இருந்து நவம்பர் மாதம் மாறி போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. 100% கிடையாது, வாய்ப்பு இருக்குது. இல்லை அதே அக்டோபர் 25 நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எது எப்படியோ நம்மளுக்கு இன்னைக்கு நாம் இருக்கிற டேட்டு ஜூலை 29. ஸோ ஜூலை 29 இருந்து அக்டோபர் 20 வரைக்கும் 84 டேஸுக்கான ஒரு 3 மாதம் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்டடி பிளான். இந்த 84 டேஸ் ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களும் ஏற்கனவே அந்த மெயின்ஸ் எல்லாம் எழுதி கிடைக்காம போனவங்களுக்கும் எல்லாருக்குமே இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னையிலேருந்து படித்தாலும் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% பாஸ் பண்ண முடியும். நம்பி படிக்கலாம். ஏன்னா இந்த குரூப் 2 2A வருது. அடுத்ததே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் படிச்சிங்கன்னா இது அப்படியே டிட்டோ எடுத்து குரூப் 4 தான் எழுத போறீங்க. இன்னும் கேட்டோம்னா இது நிறைய படிச்சிருவீங்க. குரூப் 4க்கு கொஞ்சம் லெவல் கம்மி தான். அதனால இது நல்லா படிச்சிட்டிங்கன்னா குரூப் 2வும் பாஸ் பண்ண முடியும், குரூப் 4வும் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டடி பிளானை நான் சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஃபாலோ பண்ணீங்கன்னா பிளைண்டா கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% பாஸ் பண்ண முடியும். குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ்ல மட்டும் கிடையாது, மெயின்ஸ்ல 50% இதுலயே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. 50 to 60% கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த ஸ்டடி பிளானை வந்து நான் பிடிஎஃபா நம்ம எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த வீடியோ யாருக்காகனா பெய்டு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு, நம்மள யூடியூப்ல பார்த்து ஓனா ப்ரிப்பேர் பண்றாங்களா, ஓனா படிச்சுட்டு இருக்கிறாங்களா அவங்களுக்கு, செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றவங்க, அதர்ஸ் வேற இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறவங்களுக்கும், கவர்மெண்ட் அல்லது பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இப்ப குரூப் 4 ஒர்க் பண்ணிட்டு குரூப் 2 படிப்பாங்க அவங்களுக்கும், இல்ல பிரைவேட் ஜாப் பண்ணிட்டு பார்ட் டைமா படிச்சுட்டு இருக்காங்களா அவங்களுக்கு. முக்கியமானது ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ், வீட்டுல இருந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாம வெளியில எங்கேயும் போக முடியாம வீட்டுல இருந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இது துல்லியமாக 100% பயனுள்ளதாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வீடியோ ஃபுல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்ற இன்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அதான் வரும். நீங்க படிச்சீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ப்ரிலிம்ஸ் இல்ல மெயின்ஸே கிளியர் பண்ண முடியும். தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். சில காரியங்கள் வந்து நம்மளுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்து, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக் பௌத்தம் எதுவாக இருந்தாலும் சரிதான், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இருந்து கடவுளெல்லாம் வேண்டிட்டு போய் சில காரியங்கள் கைகூடாம போகலாம். ஆனா நம்ம தொடர்ச்சியா எடுக்கக்கூடிய முடிவு, நம்ம தொடர்ச்சியா எடுக்கக்கூடிய அந்த போராட்டங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல ரிசல்ட், பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ச்சியாக உழைக்கணும், அதுக்காக நம்ம போராடணும், நம்மளை வந்து அந்த விஷயத்துக்கு அர்ப்பணிச்சுக்கணும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 3 மாதத்திற்கான ஸ்டடி பிளான், இந்த 3 மாசம் 84 நாட்கள் 12 வாரம். நம்ம ஒவ்வொரு வீக் எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக், ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா நிறைய படிப்போம். அது சிலபஸ்ல இருக்கா இல்லையான்னு தெரியாமலே படிப்போம். அது நல்லா தெரிஞ்சு படிக்கணும், சிலபஸ்குள்ள படிக்கணும். ரெண்டாவது, நிறைய படிப்போம், படிச்சுக்கிட்டே இருப்போம், என்ன பண்ண மாட்டோம், ரிவிஷன் பண்ண மாட்டோம். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ, இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் படிக்கிறீங்களா, நைட் தூங்க போற நேரம் நீங்க 10 மணியோ 11 12 1 மணியோ தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஜஸ்ட் ரீகால் பண்ணணும். நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் படிச்சோம் அப்படியே மைண்ட்ல ஓட்டி பார்க்கணும், ஓட்டி பார்த்துட்டு தூங்கணும். அப்படியே ஒரு வாரம் படிக்கிறீங்க, ஈஸியா மறந்து போயிடும். மனுஷனுடைய மூளை வந்து ஒரு மெமரி கார்டு மாதிரி, சிப்பு மாதிரிலாம் கிடையாது, அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. எந்திரன் ரோபோ கிடையாது. அது ஈஸியா இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி நமக்கு எது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் மைண்ட்ல ஏறி உட்காந்துக்கும். அது நம்ம என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப படிக்கணும். படிச்சா மறந்து போகுது சார், என்ன சார் பண்றது, ஒரே ஆப்ஷன் தான், ஒரே மருந்து தான், படிக்கிறத திரும்ப திரும்ப படிக்கணும். அதுக்கு பேர் தான் ரிவிஷன். இல்லைன்னா முடிஞ்சா படிச்சதை எழுதி பார்க்கணும். இது நல்ல விஷயம், அவ்வளவுதான். அதான் பண்ண முடியும். மற்றபடி எல்லாருக்குமே படிச்சது மறந்துதான் போகும். ஒரு வாரம்னா 7 நாள்ல 6 நாள் நீங்க படிக்கணும். ஒரு நாள் கட்டாயமா அந்த லாஸ்ட் டே ரிவிஷன் வச்சுக்கணும். நீங்க மண்டே டு சாட்டர்டே படிக்கிறீங்கன்னா சண்டே என்ன பண்ணணும், நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாது, நல்லா சாப்பிட்டுட்டு படிச்சதெல்லாம் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும், மனசுல ஓட்டி பார்க்கணும். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனல் புதுசா வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குரூப் 2 2A வெறும் குரூப் 4 மட்டும் படிக்கிறவங்கல்ல, அவங்களுக்கு குரூப் 2 2A படிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. குரூப் 1 படிக்கிறவங்களும் குரூப் 2 எழுதலாம், குரூப் 4 படிக்கிறவங்களும் குரூப் 2 எழுதலாம். மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது உங்களோட கடமை. என்னென்ன தேவையானது, முதல்ல சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான், நம்ம சிலபஸை பிரிண்ட் பண்ணி கையில வச்சுக்கணும். அதை மாதிரி படிக்கும் போது கையில எப்போ என்ன இருக்கணும், ஒரு ஸ்கேலு,
ஒரு பென்சில், ஒரு ரப்பர் எரேசர், ஒரு ஷார்ப்னர், அதுக்கப்புறம் நீங்க கலர் பென் யூஸ் பண்றீங்க, ஸ்டிக் பென் யூஸ் பண்றீங்க, ஹைலைட்டர் யூஸ் பண்றீங்க, எல்லாம் உங்க விருப்பம். ஏன் பென்சில், இந்த எரேசர்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே பின்னால கோடு போட்டு போக முடியாது. சிலபஸ் நம்ம ஒன்னொன்னா கம்ப்ளீட் பண்ண பென்சில் என்ன பண்ணலாம், கோடு போட்டு அதில் டிக்கெட் ஸ்டே போகலாம். இன்னும் டாபிக்லாம் முடிச்சிட்டேன், இந்த டாபிக்லாம் முடிச்சிட்டேன்னு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது இந்த சிலபஸை பிரிண்ட் பண்ணி கையில வச்சுட்டு தான் படிக்கணும், மறந்துடாதீங்க. தேவையான பள்ளி பாட புத்தகங்கள், நம்ம என்னதான் இவ்வளவு சோர்ஸ் வெளியில இருந்து படிச்சாலும், நான் இந்த வீடியோலயே என்னென்னலாம் அவுட் சோர்ஸ் புக் படிக்கணும்ன்றதையும் சொல்றேன். இருந்தாலும் பேஸ்மெண்ட் இதுதான், நம்ம ஸ்கூல் புக் தான். அப்ப ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணணும். 6 to 12 தமிழ் புக் அல்லது இங்கிலீஷ் புக். ஏன்னா குரூப் 2 2A பொறுத்தவரையில 100 கேள்விகள் தமிழ் அல்லது ஆங்கிலம் வருது. நீங்க தமிழும் சூஸ் பண்ணலாம், இங்கிலீஷும் சூஸ் பண்ணலாம். 10th ஸ்டாண்டர்ட் தான் 11 சொல்லுவான், ஆனா 11th 12th வந்து கொஸ்டின் கேட்பான். அதனால 6 to 12 தமிழ் புக்கோ அல்லது 10th இங்கிலீஷ் மீடியம் புக்கோ கையில வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது 6 to 10th அறிவியல், சமூக அறிவியல் புக், சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் புக் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. அடுத்ததாக 11th 12th வரலாறு, ஹிஸ்டரி, அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ், புவியியல், ஜியாகிரபி, பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ், அறிவியலும் இந்திய பண்பாடும், இந்த புக் தமிழ்ல தான் இருக்கும். மற்ற எல்லாமே தமிழ் இங்கிலீஷ்ல பைலிங்குலா இருக்கும். நம்ம பேட்டர்ன் என்ன, குரூப் 2 2A பிரிலிம்ஸை பொறுத்தவரையில 100 கேள்விகள் தமிழ் அல்லது ஆங்கிலம், நீங்க சூஸ் பண்ணலாம் லாங்குவேஜ். மீதி இருக்க 100 கேள்விகள்ல 75 கேள்வி ஜிகே பொறுத்தவரையில தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். 25 கேள்விகள் கடைசியா மேக்ஸ் அண்ட் ரீசனிங், அதுவும் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும். அடுத்தது இதை வச்சு நீங்க குரூப் 4க்கு படிக்கிறீங்கன்னா அப்படியே டிட்டோ இங்க படிக்கிற 100 தமிழ் அங்க வரும். இங்கிலீஷ் வருதான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம், என்ன பண்றாங்கன்னு தெரியல. மற்றபடி ஜிகே 75, மேக்ஸ் ரீசனிங் 25. குரூப் 2 டிட்டோ, குரூப் 4 ரெண்டு சேம். எந்த புக்கு சார் படிக்கலாம், ஸ்கூல் புக்ல என்ன புக்கு படிக்கலாம்னு கேட்கறாங்க. 2018 இருந்து 25 வரைக்கும் எந்த புக் வேணா படிக்கலாம். எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா இருக்கிற புக்கு பாத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா நிறைய எரர் கரெக்ஷன்லாம் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த புக்கு படிக்கலாம். அதர் சோர்சஸ், அவுட் சோர்ஸ் நான் சொல்றேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன புக்கு படிக்கணும்னு சொல்றேன். புக்கு வேணா வாங்கி படிங்க, இல்லைன்னா உங்க விருப்பம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக 4 சப்ஜெக்ட் படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 மணி நேரம்னு 8 மணி நேரம் குறைஞ்சபட்சம் படிக்கணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. முதல்ல அதிகமான வெயிட்டேஜ் எது, தமிழ் அல்லது ஆங்கிலம். 100 கேள்வி வரப்போகுது, நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் படிக்க போறீங்களா, இங்கிலீஷ் படிக்க போறீங்களான்னு. சிலபஸை வச்சு ஸ்கூல் புக் பேஸ்டா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மினிமம் படிக்கணும். அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ், யாருமே தொடாத ஒரு டாபிக், அதுல யார் நிறைய ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் கிளியர் பண்றாங்க, அவங்க தான் போஸ்டிங் வாங்குறாங்க. அதனால அதுக்கு செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். டெய்லி 2 hours படிக்கணும். அடுத்தது மேக்ஸ் அண்ட் ரீசனிங், அதிகபட்ச மார்க் வாங்கக்கூடிய ஒரு பேப்பர். நம்ம கரெக்டா ஆன்சர் மார்க் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுட்டோம்னா மார்க்கே குறைக்க முடியாது இல்ல. அப்போ கரெக்டா நம்ம ஃபுல் மார்க் வாங்குற சப்ஜெக்ட் மேக்ஸ் ரீசனிங். அதனால அதுக்கு 3rd place கொடுத்துருக்கிறோம். அதுவும் பர் டேக்கு 2 to 3 hours படிக்கணும். ஒரு 3 நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி படிக்கலாம். அடுத்தது ஜிஎஸ் பொறுத்தவரையில நான் என்ன ஆர்டர் சொல்றேனோ அதே ஆர்டர்ல படிங்க. முதல்ல பாலிட்டி யூனிட் நம்பர் 4, அதான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஏன்னா 15 கொஸ்டின் வரப்போகுது. அடுத்தது யூனிட் நம்பர் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ் ரெண்டும் சேர்த்து 20 கொஸ்டின் வரும். 2 சப்ஜெக்ட் படிச்சா 20 கொஸ்டின். அப்ப அடுத்த ப்ரியாரிட்டி இது. மூணாவது நீங்க படிக்க வேண்டியது யூனிட் நம்பர் 6. இதுல ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரப்போகுது, 15 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இது அடுத்த கொஸ்டின் வச்சுக்கோங்க. கடைசியா ஹிஸ்டரி, INM, அதுக்கப்புறம் ஜியாகிரபி. இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் படிச்சா மற்ற நாளுக்கு வேற ஒரு சப்ஜெக்ட் படிங்க. ஒரே சப்ஜெக்ட் படிச்சா போர் அடிக்கும். இல்ல சார் நான் ஒரு சப்ஜெக்டா முடிச்சுட்டு போறேன் சார், உங்க விருப்பம் தான். போர் அடிக்குது சார், இன்னைக்கு ஹிஸ்டரியா, நாளைக்கு பாலிட்டி படிங்க, நாளைக்கு INM படிங்க, எக்கனாமிக்ஸ் படிங்க, ஜியாகிரபி படிங்க, யூனிட் நம்பர் 5 படிங்க, 6 படிங்க. இல்ல சார் நான் வெயிட்டேஜ் படிக்க போறேன், பாலிட்டியை முடிச்சுட்டு தான் போவேன், சூப்பர். அடுத்தது யூனிட் நம்பர் 5 தமிழ்நாடு அட்மின் அண்ட் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு தான் போவேன், சூப்பர். அடுத்தது யூனிட் நம்பர் 6 அப்படி முடிச்சுட்டு கூட போகலாம், உங்க விருப்பம் தான். ஆனா பர் டேக்கு 2 hours மினிமமா கட்டாயமா படிச்சு ஆகணும். மேக்சிமம் எவ்வளவு நேரம்னா படிக்கலாம். இப்ப ஒரு விஷயம் சார், இந்த ஸ்டடி பிளான்ல வந்து எந்த டேட், எந்த டைம், என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் யோசிச்சு பாருங்க. இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தப்பா யாரும் டிமோட்டிவேட் பண்றதுக்காக சொல்லலை. ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்களேன். ஒருத்தர் ஒரு ஸ்டடி பிளான் போடுவாரு, நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. 99% முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. நம்ம 5 விரலே ஒரே மாதிரி இல்லை. நம்ம உடம்புல இருக்க 5 விரலே சேமா இல்லை. லைஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பையன் படிப்பான், ஒரு பொண்ணு படிக்கும், ஒரு திருமணமான ஒரு பெண் படிப்பாங்க, அல்லது திருமணமான ஆண் படிப்பாங்க, வேலைக்கு போயிட்டே வர பெண் ஆண் படிப்பாங்க, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா ஹோம் மேக்கரா இருக்கக்கூடிய பெண் படிப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே லைஃப் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால இந்த டேட்டு, டைம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இந்த டைம்ல தான் படிக்கணும் அப்படிலாம் முடியாது. அதனால நான் எப்பவுமே ப்ராக்டிகலா பேசுவேன். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எப்போ உங்களால ஃப்ரீயா உட்காந்து படிக்க முடியுதோ, இயர்லி மார்னிங்ல முடிஞ்சா ஒரு 4 மணி நேரம் படிங்க. அந்த 4 மணி நேரத்தை இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலையா இருக்கு சார், வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்றது அதுதான். ஈவினிங்க்கு மேல ஃப்ரீ ஆயிடுவாங்க, இல்ல நைட்டு ஃப்ரீயா இருப்பாங்க. அப்போ ஒரு 4 மணி நேரம் படிங்க. எந்த சப்ஜெக்ட் படிங்க,
அவ்வளவுதான். கிடைக்கிற டைமை நமக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு டைம் டேபிள் ஸ்கெடியூல் போட்டு அதையே ஃபாலோ பண்றாங்க ஒரு சில பேர். பட் எல்லாராலையும் முடியாது. நம்ம பேச வேண்டியது பொதுமக்கள் பார்வையில தான், ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை மட்டும் வச்சு கிடையாது. அதனாலதான் தெளிவா சொல்றேன், இதை நீங்க அலைன் பண்ணிக்கோங்க எப்படி வேணும்னு சொல்லி. சயின்ஸை பொறுத்தவரை லாஸ்ட் ஆப்ஷனை வச்சுக்க சொல்ற காரணம் என்னன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு 3 சப்ஜெக்ட் படிக்கணும். 6 to 10th கிட்டத்தட்ட ஒரு 10 புக்கு படிக்கணும்னு வச்சுக்கோங்க. 11th 12th பிசிக்ஸுக்கு 2 வால்யூம், கெமிஸ்ட்ரிக்கு 2 வால்யூம், பாட்டனிக்கு 2 வால்யூம், ஜுவாலஜிக்கு 2 வால்யூம், பயாலஜின்னு தனியா 2 புக் இருக்குது. இது 11th மட்டும். 12th அந்த மாதிரி இது ஒரு 10 10 20 20 10 30 புக்கு படிச்சோம்னா 5 கேள்வி வரும். அந்த 5 கேள்வியில 3 கேள்வி எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம், 2 கேள்வி ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். அப்ப அதுக்கு நம்ம அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? வேண்டாம். இருந்தாலும் நான் பண்ணுவேன் சார்னா உங்க விருப்பம். அதனாலதான் இவர் விஷயம் கொடுத்துருக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னால முடியும்னா ரைட் படிக்கலாம், இல்லைன்னா இதை கடைசியா வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுல என்ன சார் படிக்கலாம்? ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது 10th புக் சயின்ஸ்ல சொல்றேன். அடுத்தது 11th 12th புக் படிங்க. அடுத்தது படிக்கணும்னா புக் பேக் படிங்க. அடுத்தது படிக்கணும்னா ஃபுல்லா ஸ்கூல் புக்ல இருக்கிற இந்த பாக்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுமா அந்த கண்டென்ட் ஃபுல்லா படிச்சுக்கோங்க. தட்ஸ் எனஃப், மோர் தென் எனஃப் சயின்ஸை பொறுத்த வரையில. ஸோ இந்த ஆர்டர்ல ஜிஎஸ்ல இந்த ஆர்டர்லயே படிங்க. அப்படி படிச்சோம்னா ஈஸியா பாஸ் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரையில மினிமம் 1 இயருக்கு படிக்கணும். அட்லீஸ்ட் இந்த 2026 ஜனவரியில இருந்து செப்டம்பர் வரைக்கும் படிங்க. ஏன்னா அக்டோபர்ல எக்ஸாம் நடக்க போகுது. அக்டோபர் வரைக்கும் படிக்கணுமான்னு தெரியல. மேபி நவம்பர்ல எக்ஸாம் நடந்ததுன்னா அக்டோபர் வரைக்கும் படிக்கலாம். அக்டோபர்ல எக்ஸாம் நடந்ததுன்னா செப்டம்பர் வரைக்கும் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை நீங்க நோட்ஸ் எழுதி படிச்சீங்கன்னா உத்தமம், சூப்பர். தினமணி, தி இந்து, தமிழ் திசை, இது டெய்லி நியூஸ் பேப்பர். மந்த்லி மேகசின், ஸ்டேட்டுக்கு, மாநில அரசுக்கு தமிழ் அரசு இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு திட்டம், யோஜனா தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இது ரெண்டும் பே பண்ணி காசு கட்டி வாங்கணும். இதுவே மத்திய அரசனுடைய மாதம் இருமுறை வரக்கூடிய இலவச மாத இதழ் இருக்குது. அதுதான் நியூ இந்தியா சமாச்சார். தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இதை வச்சு நீங்க நோட்ஸ் எடுத்து செல்ஃபா படிச்சீங்கன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எந்த இன்ஸ்டியூட்ல வேணாலும் ஜாயின் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸுக்கு அவங்க கொடுக்குற மெட்டீரியல் படிக்கலாம், ஃப்ரீயா கிடைக்கிற மெட்டீரியல் படிக்கலாம். யாரா இருந்தாலும் சார் எது சார் பெஸ்ட் சேனல் உங்களுக்கு தெரியாது, நீங்க போய் கூகுள் பண்ணுங்க, யூடியூப்ல போய் எது டிஎன்பிஎஸ்சி பெஸ்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி சர்ச் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து அது காட்டுற டேட்டாஸ் எல்லாம் பாருங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க, எது நல்லா இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அதில் நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம், அந்த கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. நீங்க ஓனா படிச்சீங்க, இல்லை எங்கேயாவது வாங்கி படிக்கிறீங்க, இல்லை யூடியூப் சர்ச் பண்ணி படிக்கிறீங்க, எப்படி படிச்சாலும் 1 வீக்குக்கு 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கணும். முடிஞ்சு போனதை சொல்றேன். இப்போ நம்ம ஜூலை மாசம் 29ஆம் தேதி இருக்கிறோம். இதை விட்டுருங்க. அட்லீஸ்ட் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் படிங்க. உங்க குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற மாசத்தை சொல்றேன். இன்னில இருந்து டெய்லி நோட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எங்கிட்டாவது கிடைச்சதுன்னா நான் சொன்ன சோர்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி, ரிசர்ச் பண்ணி, கலெக்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல ஒரு ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். மேக்ஸ் ரீசனிங் இல்லாம ஜிகேக்கு இதுதான் கோர்ஸ். இதுதான் நீங்க படிக்கணும். எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிசி மட்டும் இல்ல, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ்னு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ், அதர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்க்கு இது படிச்சாலே போதும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்க்ல அந்த கிளாஸஸ் இருக்கும். இது ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது, டெஸ்ட் கிடையாது. ஸோ நாம ஏன் லைவ் கொடுக்கல அப்படின்னா, எல்லாராலையும் நான் ஸ்டடி பிளான் சொன்ன மாதிரி தான், டைமிங் சொன்ன மாதிரி எல்லாராலையும் ஒரே இடத்துல லைவ் வர முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃப்ரீயா இருக்க டைம்ல அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அப்போ பார்த்துப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, ரெக்கார்டட் வீடியோ போட கரெக்டாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். ஸோ ரெக்கார்டட் வீடியோ அப்லோட் பண்றோம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இந்த ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கிற வீடியோ அண்ட் பிடிஎஃப் உங்க மொபைல் ஆப்லயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம ஆஃப்லைன்லயே பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் டேட்டா ப்ரொடெக்ஷன், பிரைவசி பாலிசினால ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. என்னன்னா, நம்ம கொடுக்குற வீடியோ அண்ட் பிடிஎஃப் நீங்க பிசிக்கலா யாருக்கும் மூவ் பண்ண முடியாது. அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது, பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இந்த குரூப்ல போடுறோம்ல, 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அப்படிலாம் போடுறாங்கல்ல மெட்டீரியல்ஸ், வீடியோஸ் எல்லாம், அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க நானா ரிசர்ச் பண்ணி சிலபஸ் பேஸ்ட்ல நோட்ஸ் எடுத்தது. இது இலவசமா எல்லாருக்கும் போயிடுச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் இந்த மாதிரி நம்ம ஒரு ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸா கொடுத்துருக்கிறோம். இதுக்கான வேலிடிட்டி 1 இயர். ஃபுல் கோர்ஸ்க்கான ஃபீஸ் 3,999. தனியா ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஜாயின் பண்றீங்கன்னா ஜிஎஸ்ல அதுக்கு 899. தமிழுக்கு இப்ப புதுசா ரெக்கார்டட் வீடியோ லான்ச் பண்ணிருக்கிறோம், அதுக்கு 1199. இது ஃபர்ஸ்ட் 100 மெம்பர்ஸுக்கு. ஸோ இது எல்லாம் இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளார இதுல இருக்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்து, யாருக்கும் கட்டாயம் இல்லை, நம்பிக்கை, விருப்பம், தேவை இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணலாம். உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த கோர்ஸ் திரும்பவும் சொல்றேன் 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இந்த ஃபீஸ் நிறைய பேர் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. நான் 2-3 கரண்ட் அஃபேர்ஸ் சேனல் சொல்லி அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த சேனல் போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்றாங்க, புலம்புறாங்க. ஓப்பனா சொல்லணும்னா என்னன்னா, சார் டெஸ்ட் பேட்சா 4000 சொல்றாங்க சார். சார் நீங்க சொன்ன அந்த பெரிய இன்ஸ்டியூட்ல கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஒருத்தர் போடுறாரு, அவர்கிட்ட கேட்டா 20,000 சொல்றாரு சார் ஃபீஸ். ஆனா கிளாஸ் பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை சார். நான் டெமோ கிளாஸஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு இது அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம கொடுக்குற ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்கு 10 மடங்கு 20 மடங்கு உழைப்பை நான் இந்த வீடியோ கோர்ஸ்ல போட்டிருக்கிறேன், பாத்தீங்கன்னா தெரியும். இது எல்லாமே எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் கொடுத்துருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கு தனியா, ஐபோன் iOS-க்கு தனியா, வெப்சைட்டுக்கு தனியான எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டெமோ கிளாஸஸ் தேவைப்படுறவங்க 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் கால் பண்ண வேண்டாம், அதர்ஸ் மெசேஜ் பண்ண வேண்டாம், உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். தேவைப்படுறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டவுட் கிளாரிஃபிகேஷன் எப்படி நடக்கும்? சேம் மொபைல் நம்பர்ல தான் நடக்கும். நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணலாம். அதை கேட்டுட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன், அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா 25ல இருந்து 30 மணி நேரம் இருக்கும். 25 to 30 hours இருக்கும் வீடியோஸ். PDF பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அப்டேட் பண்ணி டைம் டு டைம் மாசம் நம்ம ரெக்கார்ட் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லாம, ரெக்கார்ட் வீடியோ கரெக்ஷன்ஸ் எரர்லாம் கரெக்ஷன் பண்ணி போட்டிருப்போம். நிறைய டேட்டா புதுசாக ஆட் பண்ணிருப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிருப்போம். ஆட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா இந்த PDF அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்டேட்டட் PDF இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்து படிச்சாலே போதுமானது. நீங்க வேற எதுவுமே படிக்க வேண்டாம். ஸ்கூல் புக், அவுட் சோர்ஸ்னு எதுவும் படிக்க வேண்டாம். தமிழை பொறுத்தவரையில குரூப் 2 2A, குரூப் 4, அது மட்டும் இல்லாமல் SI போலீஸ்னு எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இலக்கணத்தை கம்ப்ளீட்டா இப்போ நம்ம என்னென்ன கிளாஸ் சொல்றோமோ இதான் நம்ம எடுக்க போறோம் பெய்டில். இதை தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த 1199 ஃபீஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் இதுதான் எடுக்க போறோம். தேவைப்பட்டுனா அந்த கிளாஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். தமிழ் நான் இங்கிலீஷை பத்தி பேசல, ஏன்னா நான் இங்கிலீஷ் எடுக்கல அப்படின்னால இங்கிலீஷ் நான் பேசல. இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்றவங்க சிலபஸ் பேஸ்டு 6 to 10th புக்கை முடிச்சிருங்க, ஸ்கூல் புக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து நீங்க தனியாக தான் படிக்கணும். தமிழை பொறுத்தவரையில SSLC ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு தரம் 100 கேள்வின்னு சொல்றாங்க. இதுல சொல்லியிருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாத்தையும் நாம என்ன பண்றோம்னா, அக்கு வேறா ஆணி வேறா நம்மளுடைய பெய்டு கிளாஸ்ல அந்த 1199 அந்த ஃபீஸ் பே பண்ணி வரவங்களுக்கு இதை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். இதுல முடியாத டாபிக்ஸ் நடத்த முடியாது, சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நடத்தி புரிய வைக்கிறது இல்லை. அதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். அதுக்கு தனியா சார் என்ன பண்ணுவாரு, தமிழ் எடுக்கிற சார் அதை டெஸ்டாவே கண்டக்ட் பண்ணிடுவாரு பெய்டு கோர்ஸ்ல. அடுத்ததாக GK. இப்போ நம்ம ஸ்கூல் புக் சயின்ஸை பொறுத்தவரையில ஸ்கூல் புக் படிச்சுக்கோங்க போதும், அதை தாண்டி படிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய படிக்கணுன்றதுனால கேள்விகள் மிக குறைவு. அதனால ஸ்கூல் புக் படிச்சுக்கோங்க 6 to 12. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10th புக் படிங்க, அப்புறம் 11th 12th படிங்க, அதுக்கப்புறம் 6 to 12th புக் பேக் படிங்க, 6 to 12th பாக்ஸ் கண்டென்ட் படிங்க போதும். இது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய GS பட்டப்படிப்பு தரத்துல இருக்கக்கூடிய பொது அறிவு 75 கேள்விகள், 5 ஃபர்ஸ்ட் சயின்ஸ்ல. அடுத்ததாக ஜாகிரபி அப்படிதான் 6 to 12th ஸ்கூல் புக் படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது 10th புக் தான். 10th புக்கு ஃபர்ஸ்ட்ல படிக்கணும், அதுக்கப்புறம் 11th 12th படிங்க. அதன் பிறகு எல்லா ஸ்கூல் புக்கோட புக் பேக்கு பாக்ஸ் டைப் கண்டென்ட் படிச்சுக்கோங்க. நான் ஏதாவது வேற பிரைவேட் ஆத்தர் அவுட் சோர்ஸ் புக் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மஜித் ஹுசைன் படிக்கலாம். மஜித் ஹுசைன் அது இங்கிலீஷ்ல தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது. அது படிச்சீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும், மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நம்ம ஸ்கூல் புக் படிச்சாலே இதுக்கு மேக்ஸிமம் இதுல வந்து 5 கேள்வி தான் வரப்போகுது, ஸ்கூல் புக்ஸே போதும். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். மூணாவதா பார்க்க போற யூனிட் ஹிஸ்டரி. இந்தியன் ஹிஸ்டரி சிந்துவெளி நாகரிகத்துல இருந்து கடைசியா டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள் வரைக்கும் தென்னிந்திய வரலாறு வரைக்கும் படிக்கணும். கரெக்டா? அதன் பிறகு இந்திய தேசிய இயக்கம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 10 கொஸ்டின், அதுல ஒரு 5 கொஸ்டின், இதுல ஒரு 5 கொஸ்டின். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பெய்டு கோர்ஸ்ல A to Z கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதை மட்டும் படிச்சாலே போதும். ஸ்கூல் புக்ல நீங்க படிக்க வேண்டியது INM படிக்கணும்னா 10th புக்கு 12th புக்கு. மற்ற ஹிஸ்டரி படிக்கணும்னா 6th 7th 8th 9th 11th புக்கு. அடுத்தது யூனிட் நம்பர் 4 இந்தியன் பாலிட்டி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இதுல தான் அதிகமான கேள்வி வருது, 15 கேள்வி. 6 to 12th ஸ்கூல் புக் தான் மெயின். அதுலயும் மெயின் 10, 11, 12. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லா சப்ஜெக்டும் நான் சொல்றது 10, 11, 12 தான் நீங்க முதல்ல படிக்கணும். 10, 11, 12 தான். ஏன்னா அதுலதான் அதிகமான கேள்விகள் வரும். அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். இந்தியன் பாலிட்டியை பொறுத்தவரையில ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், நிறைய மார்க் வாங்கக்கூடிய சப்ஜெக்ட். யூனிட் நம்பர் 5 இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், 20 கொஸ்டின்ஸ், 20 கேள்விகள் இருந்தாலும் 2 சப்ஜெக்ட் படிக்கணும். நீங்க முதல்ல இதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னது எக்கனாமிக்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் என்னது, இந்த செகண்ட் ஹாஃப் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப 2 சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா பத்தாது, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்,
நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன டாபிக் படிக்கணும், இதுதான் எக்ஸாமுக்கு வரும், இதை மட்டும் படிச்சா போதும்னு வீடியோ போட்டுக்கிறோம். அந்த சொன்ன டாபிக்லாம் நோட் பண்ணி படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஃபுல் மார்க் வாங்க முடியும், ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸ்கூல் புக் 6 to 12 மட்டும் 10வது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக யூனிட் நம்பர் 6 வரலாறு, மரபு, பண்பாடு, தமிழ்நாடு விடுதலை போராட்ட இயக்கம். மொத்தம் 20 கேள்வி. இதில் அப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல 11th and 12th எத்திக்ஸ் புக்கு படிக்கணும். அடுத்தது 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கு படிக்கணும், சமூக அறிவியல் புக்கு படிக்கணும். அதுக்கப்புறம் கரண்ட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அகழாய்வு படிக்கணும். எல்லா மாவட்டத்திலையும் எந்த நகரம் அல்லது எந்த கிராமம் என்ன பொருள் கிடைக்குது அப்படிங்கிறத படிக்கணும். அடுத்ததாக நம்ம படிக்க வேண்டியது திருக்குறள். இதெல்லாம் படிச்சோம்னா 10 கேள்வி வரும். இதெல்லாம் படிச்சோம்னா 10 கேள்வி. அடுத்ததாக ரிமைனிங் 10 கொஸ்டின்ஸ் எதிலிருந்து வருது? விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, பெண்களின் பங்கு, துவக்க கால கிளர்ச்சிகள், அண்ணா, பெரியார், திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, இதெல்லாம் படிச்சோம்னா 10 கேள்வி. இதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டி படிக்க வேண்டிய புத்தகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பச்சை புக்கு இருக்கு பாத்தீங்களா, வெங்கடேசன் சாருடைய புக்கு, இந்த புக்கு படிக்கலாம். இல்ல சார் இந்த புக்கு என்கிட்ட இல்ல, நான் புது புக்கு வாங்கியிருக்கேன், இதை அப்டேட் பண்ணி புக்கு போட்டிருக்கான், அது இருந்தாலும் ஓகே தான். இந்த புக்கு படிச்சாலே நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல இந்த செகண்ட் ஹாஃப்ல தமிழ்நாடு வரலாறுல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம பெய்டு கோர்ஸ்ல கொடுத்துருக்கிறோம். கடைசியா மேக்ஸ் அண்ட் ரீசனிங். இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்தவரையில நீங்க என்ன படிச்சா போதும் அப்படின்னா, சிலபஸை சொல்லிருக்க ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து நீங்க சர்ச் பண்ணி படிக்கலாம். கூகுள் சர்ச் பண்ணி யூடியூப் பார்த்து படிக்கலாம். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2025-26ல டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து, இந்த டாபிக்ஸ் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா ஒரு 3 நாள் எடுத்துக்கலாம். 3 நாள் அந்த டாபிக்கை முடிச்சிடணும் அப்படின்னு மைண்ட்ல நீங்க கேல்குலேட் பண்ணி படிக்க வேண்டியதுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதை நீங்க பண்ணாலே போதுமானது. முந்தைய ஆண்டு வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் படிக்கலாம். அதோட சேர்த்து நீங்க RS அகர்வால் புக் இருந்தா படிக்கலாம். SSC ரயில்வே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். ஏன்னா அதுலயே ரீசனிங் வருது, இதுல ரீசனிங் கொடுத்துருக்காங்க, புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. 10 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஆனால் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றெல்லாம் ஸ்கூல் புக் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்க கண்மூடித்தனமாக, நான் திரும்பவும் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னதை ரிப்பீட் பண்றேன். நான் சொல்றேன், இந்த லாஜிக்கை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, பிளைண்டா நான் என்ன சொல்றேன், நிறைய பேர் பாத்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட நானே 20-25 டெலிகிராம் குரூப்ல இருக்கிறேன். திடீர்னு ஒரு மெயில் மெசேஜ், இது படிங்க போதும், அது படிங்க போதும், அப்படி படிங்க, இப்படி படிங்க, எதுவுமே கிடையாது. இதை மட்டும் படிங்க போதும். வேற எதையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸ்கூல் புக்ஸ் வேண்டாம், அது அவுட் சோர்ஸ், இது எதுவும் வேண்டாம். நம்ம பெய்டு கோர்ஸ்ல இருக்கவங்களுக்கு சொல்றேன், நம்ம வீடியோ கோர்ஸ் முதல்ல முடிங்க. தமிழையும் சரி, GSம் சரி. 2வது நீங்க படிக்க வேண்டியது 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ். அதுவும் என்னென்ன படிக்கணும்னு நான் வீடியோ போட்டுட்டேன். 3வது நீங்க படிக்க வேண்டியது மேக்ஸ் அண்ட் ரீசனிங். இதை நீங்க பக்காவா பண்ணாலே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் எளிமையாக பாஸ் பண்ண முடியும், எவ்வளவு டஃபா கொஸ்டின் கேட்டாலுமே. ஸோ அதுக்கான GS ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான் இது. இந்த எக்ஸாமுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்குவலா இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், கிளாஸ் இங்கிலீஷ் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான், லைவ் கிடையாது. நம்ம ஹிஸ்டரியை மட்டும் டெஸ்டா கண்டக்ட் பண்ணிடுவோம். ஹிஸ்டரி, கெமிஸ்ட்ரியை மட்டும் வீடியோ அண்ட் PDF ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம்ல ஆஃப்லைன்லேயே பார்த்துக்கலாம். வீடியோ அண்ட் PDF நீங்க யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, ஸ்கிரீன்ஷாட் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. நீங்களே வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி PDF வச்சு நோட்ஸ் எடுத்துக்கணும். PDF ரிவிஷன் வச்சுக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி, ஃபுல் கோர்ஸ். தனியா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு இதான் ஃபீஸ். இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த ஆஃபர். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் கிளாஸ் கொடுக்குறோம். கிளாஸ் தேவைப்படுறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நேரத்தை வீணாக்க வேண்டாம், வெறித்தனமா படிங்க. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்க கண்ண மூடி கண்ணத்துல ஒரு நாள் ஓடிடும், ஒரு வாரம், ஒரு மாசம் ஓடிடும். நோட்டிபிகேஷன் வந்துடும், எக்ஸாம் வந்துடும், பதட்டம் ஆயிடும். அதனால இந்த பதட்டங்கள்லாம் வேணாம். இப்பையில இருந்து வெறித்தனமா படிக்க ஆரம்பிங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கோர்ஸ் ஜாயின் பண்றது சம்பந்தமா, கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டவுட் கிளாரிபிகேஷன் சம்பந்தமா. மற்றவங்க காலர் மெசேஜ் பண்ணி உங்க நேரத்தை என் நேரத்தை வீணாக்க வேண்டாம். நல்லா படிங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். தொடர்ச்சியாக போராடுவோம், நாம் வெல்வோம். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.